பிரைஸ் த லார்ட். நம்ம இன்றைக்கி சங்கீதம் 91 படிக்க போகிறோம். தினந்தோறும் வீடுகளில் நம்ம வாசிக்கப்படுற இந்த சங்கீதத்தை இந்த மாதிரி படித்து பாருங்கள். தினந்தோறும் இது மாதிரி படிங்க. உங்கள் வீட்டில் அதிசயம் அற்புதம் செய்வார் ஆண்டவர். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். நான் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவர் என்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் அவரே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். தேங்க்யூ லார்ட்.